ஏய் என்னடா சோகமா வர்ற? போனா எல்லாத்துக்கும் லோன் தரேன்னு சொல்றானுங்கண்ணா. நான் போய் கேட்டதுக்கு மட்டும் லோன் இல்லைன்னு சொல்லிட்டானுங்கண்ணா. கடுப்பா இருக்குதுண்ணா. எப்படி சொல்ற? எல்லாத்துக்கும் லோன் இருக்க? ஆமா, உங்களை ஆளுங்க சொல்லியும் நான் போய் கேட்டேன். கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்கண்ணா. என்னடா சொல்ற? கார் வாங்கினா இஎம்ஐ ஆப்ஷன் தரானா? ஆமா, கார் வாங்கினா இஎம்ஐ தருவாங்க. பைக் ஷோரூமுக்கு போனா பைக் இஎம்ஐ தரானா? ஆமா. வீடு வாங்க போனா வீடு இஎம்ஐ தரானா? செல்போன் இஎம்ஐ தரானா? வாஷிங் மிஷின் இஎம்ஐ தரானா? ஏசிக்கு தரானா? லொட்டு லூஸ்க்கு எல்லாத்துக்குமே இஎம்ஐ தரானா? எல்லாத்துக்கும் இஎம்ஐ தர்றாங்கடா. நீ எதுக்கு போய் லோன் கேட்க போன? அண்ணே, அடுத்த மாசம் எங்க கல்யாணம்ண்ணே. அதனால ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே வந்துட்டு காரு முதற்கொண்டு வரதட்சணையா எல்லாமே நாங்க வந்து இஎம்ஐல வாங்கிட்டோம்ண்ணே. சரிடா, வேற எதுக்குடா இஎம்ஐ கிடைக்கல? வேற ஒண்ணுமாண்ணா, எல்லாத்துக்கும் இஎம்ஐ கிடைச்சிருச்சு. எங்க அக்காக்கு 25 பவுன் நகை போறோம்னு வாக்கு கொடுத்துட்டோம். அதனால ஜுவல்லரியில போயிட்டு 25 பவுன் நகை கொடுங்க, நான் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறேன்னு சொன்னா. அதுக்கு என்ன நினைச்சான்னு தெரியல, பொசுக்குன்னு வா போட்டு கருத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க செக்யூரிட்டிலாம் சேர்ந்து. அதான் கடுப்பாய் போச்சு எனக்கு. மேலே பாக்குற சொல்லுன்னு, காரு வீட்டுல நிக்குது, பைக்கு வீட்டுல நிக்குது, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாமே வரதட்சணை வாங்கி வச்சிட்டேன். அந்த நகையை மட்டும் தர மாட்டேன்ட்டாங்கண்ணே. மாசம் மாசம் இஎம்ஐ கட்டு போய். ஏன்னா நீங்களே சொல்லுங்க, பைக்குக்கு இஎம்ஐ தர்றாங்க, காருக்கு இஎம்ஐ தர்றாங்க, எல்லாத்துக்கும் இஎம்ஐ தர்றாங்க. ஏன் நகைக்கு மட்டும் இஎம்ஐ தர மாட்டாங்க?